அது மட்டும் இல்லாம ஒரு பஸ்ல வந்துட்டு 50 பேர் தான் போக முடியும். ஆனா 100 பேருக்கு மேல ஏத்துறீங்க. அப்போ உங்க மேல வந்துட்டு கேஸ் போட முடியுமா? இப்போ நீங்க இஷ்டத்துக்கு இந்த மாதிரி 5000 10,000ன்னு சொல்லிட்டு ஃபைனோட அமௌண்ட் வந்து வச்சிருக்கீங்க. நாங்க வாங்குற சம்பளமே பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அப்போ எல்லா சம்பளத்தையுமே உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டா நாங்க எப்படி எங்களோட குடும்பத்தை நடத்துறது? இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அநியாயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை பத்தி ஏதாவது கேட்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கவுன்சிலரா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், மந்திரி, இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ரோடு போடுறது கான்ட்ராக்டா இருந்துச்சுன்னா அதுல எப்படி ஆட்டையை போடுறது, லஞ்சம் வாங்குறது, இதை பத்தி தான் யோசிக்கிறாங்களே தவிர மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி யாருமே யோசிக்கிறது இல்ல. ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியும் இன்னைக்கு அந்த நிலைமையில தான் இருக்கு. முதல்ல ஸ்டாலின் அவர்களுக்கு கீழே இருக்கவங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க பக்கம் இருக்க தப்ப சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா மக்களுக்கு இந்த மாதிரி ஃபைன் போடுற ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க முதல்ல சரியா இருந்தாதான் அடுத்து மத்தவங்களை வந்துட்டு கேள்வி கேட்க முடியும். நீங்க உங்களோட தப்பெல்லாம் சரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா மக்களும் நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்பாங்க அப்படின்னு சோசியல் மீடியால வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த புதிய மோட்டார் வாகன சட்டத்தோட புதிய அபராத விதிமுறையை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.